இன்னொரு நம்மளோட நிறுவனத்தோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பேரில் இடத்த வாங்கினா பத்திரப்பதிவு இலவசம் சார். ஆமாம் சார், நம்மளோட ஸ்கீம் அது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுன்ட்டு தான். பெற்றவங்க பேரில், ஏன்னா இன்றைக்கி பெற்றவங்க எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பேரில் சொத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அதனால் பெற்றவங்க பேரில் சொத்தை பத்திரப்பதிவு பண்ணால் அந்த பத்திரப்பதிவு இலவசம் சார். நம்மளது வந்து தி கிராண்ட் லைஃப் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட்ன்ட்டு நம்மளோட கம்பெனி நேமு. இப்போ இதில் வந்து எல்லாருக்குமே வீட்டு மனை அவசியம். ஆனால் இந்த வீட்டு மனை எத்தனை பேரால் ரொக்கமாக கொடுத்து வாங்க முடியும்னு தெரியல. நம்மளோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மாத தவணையில் வீட்டு மனை திட்டம் அப்படின்னு தான் கான்செப்டை. இல்லை என்னால் 5 லட்ச ரூபாய் இல்லை, என்ன பண்ணலான்னா அதோட பாதி தொகை 2,50,000 கொடுத்து இடத்த நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கோங்க. மீதி தொகை எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் 0% இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு இஎம்ஐ பண்ணி கொடுத்துரு. 36 மாதத்துக்கு 48 மாதத்துக்கு பண்ணி கொடுத்துட்றேன். இல்லை என்கிட்ட அந்த பாதி காசுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா எல்லாருக்குமே ஜான் மண் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சார். அப்படி மக்களுக்கு 60 மாத தவணை திட்டத்தில் இஎம்ஐயில் லேண்டு கொடுத்துட்றேன் சார். வெறும் 3000 ரூபாய் சார். மாதம் வெறும் 3000 ரூபாய் கட்டினா போதும். பாதி தொகை கட்டுறாங்களா இடத்த பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க மக்கள், இன்றைக்கி இருக்க ஸ்டேட்டஸ் தான் நம்ம நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது சார். இன்றைக்கி எனக்கு 3000 ரூபாய் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அடுத்த வருஷம் என்னால் 5000 ரூபாய் கட்ட முடியும். அதுக்கு அடுத்த வருஷம் 10,000 ரூபாய் கட்ட முடியும். ஆனால் அன்றைக்கி இந்த விலைக்கு இந்த மதிப்புக்கு நம்ம வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. அது என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி சார்? அது ஒரு டிடிசிபி அப்ரூவல் தான் கொடுத்துட்ருக்கோம். கம்பெனி டிரான்ஸ்போர்ட் ஃபுல் கம்பெனி பார்த்துக்கோம் சார். டிரான்ஸ்போர்ட் சைட் விசிட்லேருந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதில் எல்லாமே கம்பெனி பார்த்துக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் வந்து இப்போ ஒரு 50 பீஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 10 நம்பர் ஃப்ளாட்டை புக் பண்ணுறாங்கனாக்கா இப்போ கடைசி வரைக்கும் நம்ம டியூ கட்டி முடியிருக்கோம் அதே ஃப்ளாட்டு தான் அதுமா, இல்லை வேறு சேஞ்ச் பண்ணுறீங்களா நீங்கள்? நல்ல கேள்வி சார். இது எல்லாருமே கேட்குறது தான். புக்கிங் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட் கொடுப்பாங்க, வெறும் 3000 ரூபாய் கட்டுறாங்க சார். 3000 ரூபாய் வந்து கட்டும் போது வீட்டு மனை தேர்ந்தெடுத்துப்பாங்க. அந்த வீட்டு மனையை அவங்க மாதம் கட்டிட்டு வரணும். அதிகபட்சம் நிறுவனம் 2 மாதம் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கும். கட்ட முடியலன்னா 3வது மாதம் கட்ட முடியாத சூழ்நிலை அவங்க வந்து தெரியப்படுத்தணும் நிறுவனத்தில். இது மாதிரி, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வீட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமும் நடக்கும், கெட்ட விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது சார். அதனால் வந்து தெரியப்படுத்தினாங்கன்னா அவங்களோட இது நம்ம லைவில் கொடுத்துருவோம் சார். அப்படியே கொண்டு வரும். 60 மாதம் அவங்க கட்டினாங்கன்னா அந்த 10ஆம் நம்பர் பிளாட்டு அவங்க பேரில் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருவோம். 30 மாதம் கட்டினாலே பண்ணி கொடுத்துருவோம் சார் பத்திரப்பதிவு. சார் நம்மளுக்கு உத்திரமேரூரில் இருக்குது, கனகமாச்சத்தில் இருக்குது, படைப்பையில் இருக்குது, வேப்பூரில் இருக்குது சார்.